கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் இதயத்தின் துடிப்பை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி சிறந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நமக்கு அவர் கிருபை புரிகிறார். நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. பலி செலுத்துவது உத்தமமானதுதான். பலி செலுத்துவது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பலியிலே அவர் பிரியப்படுகிறவர் தான். ஆனாலும் பலி செலுத்தும் போது நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, நியாயம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் அந்த பலியை அவர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அநியாயங்கள் நிறைந்த இருதயத்தோடு, அநீதிகள் நிறைந்த இருதயத்தோடு, அவர் விரும்பாத வாழ்க்கை வாழும் ஒரு சூழ்நிலையோடு நாம் பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் நிராகரிக்கப்படுகிறது. தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியவதில்லை. ஏனென்றால் அந்த பலியின் மேல் இறங்க வேண்டிய அக்கினி நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய அநீதியின் நிமித்தம், நம்முடைய அநியாயத்தின் நிமித்தம் தடைப்படுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, என்னை பலியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஈசாக்கை ஏற்றுக்கொண்ட தேவன் என்னையும் ஏற்றுக்கொண்டு என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க இறங்கி வாரும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நியாயத்தை நடப்பித்து உம்மை பிரியப்படுத்த என்னை தருகின்றேன் என்று ஒப்படைத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி வருவார். புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவார். கண்ணீரும் கலக்கங்களும் நெருக்கங்களும் உங்களை விட்டு மாறும். தேவன் விரும்புகின்ற சுபிட்சமான வாழ்க்கை செழிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில நீதியுள்ள ஜனங்களாக, நியாயமுள்ள இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.